நடிகை நயன்தாரா அவங்களுக்கு அடுத்தடுத்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ தனுஷ் அவர்கள் தொடர்ந்த விக்கலாம் விக்கல் சார்ந்த சிக்கல்னு வச்சுங்களேன். விக்கல்னா என்னன்னு தெரியுமா? தெரியுது. விக்கியால பிரச்சனை தான் விக்கல். அதான் சொல்றேன். ஸோ சந்திரமுகியோட ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வழக்கு திறந்துருக்காங்க. 5 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வழக்கு திறந்துருக்கதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறீங்க, அது வியாபாரம் ஆகுதுல்ல, அது நான் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, காட்டுறீங்க. நீங்கள் தனுஷ் கேட்டாருன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னீங்க. தனுஷ் அப்படி இப்படி நீங்கள் அப்பாவால் வந்தீங்க, அண்ணனோட வந்தீங்க, தம்பியோட என்னென்னலாம் பேசுறீங்க. இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருந்தீங்க, பல பெண்களுடைய கணவர்களோடு நீங்கள் இருந்தீங்க. மனைவிகள் யாரும் கிளைம் பண்ணல. உங்ககிட்ட நியாயமாக உங்கள் தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டுருக்கணும். பிரபுதேவெல்லாம் அப்படி தான். இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு. பல பெண்களுடைய கணவர்களை நீங்கள் ஆட்டையை போட்டீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், நீங்களே சொல்லியிருக்கீங்க. பணத்திமிரோட அடையாளம் தானே இது. நம்ம யார் தெரியல, லேடி சூப்பர் ஸ்டார். நம்ம எவ்வளோ உலகமே நம்ம காலடியில் இருக்குது. ஏன்னா இங்கே பல மூத்த நடிகர்கள் எல்லாமே நயன்தாரா பார்த்து ஜொல்லூர்ற பசங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் என்னென்னா சீனை போட்டுக்கிறீங்க, லேடி சூப்பர் ஸ்டாரு, பயோகிராஃபி, அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே பல பெண்களுடைய கண்ணீரில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதை முதல்ல உணரணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இதை பற்றி உங்களோட கருத்து? அவர் சொன்னதில் தப்பே இல்லைன்னு. இது அரசியல் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல. பொதுவாக இங்கே அரசியல் ஆக்கப்படுச்சு. இது நீதிமன்றமே சொல்லுது அரசியல் ஆக்காதீங்க. ஏன்னா சமீப காலத்தில் அவர் எது பேசினாலும் இங்கே சிக்கலாம். 75 வயசில் அவர் ஒரு படங்களில் நடிக்கிறதே பணத்துக்காகன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ரஜினி கூட நடிக்க ஆரம்பித்தவங்க கமல் இருக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறாரா, ஒரு ஸ்டார் வேல்யூவோடு இருக்கிறாருன்னா நிச்சயமாக இல்லை. ஸ்டண்ட் வச்சிருக்கிறாரு, இந்த பக்கம் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இவ்வளோலாம் இருக்கும்போது, பல மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும்போது அவர் முதல்ல பத்திரிகையாளர் சந்திக்கிறதே பெரிய விஷயம். காம்படிட் பண்ணுறாரு சார். ரஜினி இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட காம்படிட் பண்ணுறாரு, விஜயோட காம்படிட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. துரைமுருகன் அவரை ரொம்பவும் காயப்பட்டுட்டாரு வெளியில். அது முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு போயிட்டு முதலமைச்சரே வருத்தப்பட்டாருன்னு கூட தகவல் இருக்கு. விஜய் எடுத்துங்க, அரசியல் கட்சி தொடங்கியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை சந்திக்கல. அப்போ அந்த வகையில் ரஜினி ஏதாவது பவுன்சர் வச்சுக்கிட்டு பத்திரிகை தள்ளி விட்டாரா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வர தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிருபர் கேட்ட கேள்விக்கு அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போயிருக்காரு. அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து? சார், இது ஏன் அரசியல் ஆட்சி? இல்லை, பெண்கள் பாலியல் குற்றம் நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். அவர் சொன்னது என்னென்னு கேட்டால், அரசியல் சார்ந்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறாருல்ல. இது அரசியல் கேள்வியாக எப்படி மாறுச்சுன்றதை முதல்ல பாருங்கள். அவர் சொன்னதில் தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இது அரசியல் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல. இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த பெண்ணோட அந்த இது மட்டும், அந்த சம்பவம் பொதுவாக இங்கே அரசியல் ஆக்கப்படுச்சு. இது நீதிமன்றமே சொல்லுது அரசியல் ஆக்காதீங்க, இது அரசியல் ஆக்கிறதுக்கு உகந்த வழக்கு அல்லன்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீதிமன்றமே அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட இது அரசியல் ஆக்கிட்டாங்க. சர்வ கட்சிகளும் கேட்டினா ஒவ்வொருத்தர். அப்போது இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது இது நீங்கள் அரசியல் சார்ந்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னது கரெக்ட். அதை தவிர்க்க விரும்புகிறார். அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ஒரு மெல்லிய கோபம் வருது அவருக்கு. அதை அவர் அடக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் அரசியல் சார்ந்து கேட்காதீங்கன்றார். ஏன்னா இந்த கேஸு அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த வழக்கு இருக்குல்ல, அது எல்லாமே அந்த பெண்ணோட வழக்கே அரசியல் ஆக்கிட்டாங்க, அரசியல்வாதிக்கு சேர்ந்து. அப்போ இந்த கேள்வி அவர்கிட்ட வைக்கும்போது அதை தவிர்க்க விரும்பும்போது அவர் என்ன சொல்ல கேட்டால்,
அரசியல் கேள்விகள் கேட்காதீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா சமீப காலத்தில் அவர் வந்து எது பேசினாலும் இங்கே சிக்கலாகும். அவருடைய வயதுக்கு அவருடைய வயசு இப்போ வந்து 75. சரிங்களா? 75 வயசில் அவர் வந்து ஒரு படங்களில் நடிக்கிறதே வந்து பணத்துக்காகன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஸோ அப்போ அவர் நடிக்கிறதேன்னு கேட்டினா அந்த உழைக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கனால தான் ஒரு வருஷத்துக்கு 3 படம் கமிட் ஆகுறாரு. ஏன்னா இருக்க மீண்டும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே அவர் கூட வந்து பயணிச்சா அத்தனை பேரும் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ரஜினி கூட நடிக்க ஆரம்பித்தவங்க வந்து கமல் இருக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறாரா, ஒரு ஸ்டார் வேல்யூவோடு இருக்கிறாருன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் வந்து அகில இந்திய அளவில் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து கடுமையாக உழைச்சி அதை கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல. தான் சாகிற வரைக்கும் கேட்டால் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டத்தோடு நம்ம வந்து ஒரு ட்ரீம் தான், அது ஒரு டார்கெட்னு சொல்லலாம், இலக்குன்னு சொல்லலாம், இல்லை கனவுன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்குது. இல்லைன்னா அவருடைய உடல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டென்ட் வச்சுருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இவ்வளோலாம் இருக்கும்போது பல மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து முதல்ல வந்து பத்திரிகைகளை சந்திக்கிறதே பெரிய விஷயம். சந்திக்கிறத கூட அவாய்ட் பண்ணோன்னா அவரால் பண்ண முடியும். ஒரு 10 பவுன்சரை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒன்றும் இல்லாதவங்களாம் 10 பவுன்சரை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள். நிச்சயமா பல பேர் வந்து அரசியல்வாதிகள் கூட நான் சேர்த்தே நீங்கள் சொல்லுங்க பாருங்கள். இன்றைக்கி ஏதாவது ரஜினி வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏதாவது பவுன்சர் யாராவது இருக்கிறாங்களா நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது பத்திரிகை சந்திப்பில் அவர் ஏதோ நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதை அவாய்ட் பண்ணாமல் அது பதில் சொல்கிறார். அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்காதீங்கன்றார். அது ஒரு புன்னகையோட ஒரு லேசான ஒரு என்ன சொன்னால் வந்து மெல்லிய கோபத்தோடு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் அரசியல் சார்ந்து கேள்வி கேட்காதீங்கன்றார். கூலி பத்தின கேள்விகள் நிறைய கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொன்னவர். கூலி படத்துக்கு பிறகு 2 படம் மணிரத்னம் படத்தோட கமிட்டாக இருக்கார். இன்னொரு படம் வந்து எல்லாமே வந்து யங் ஜென்ரேஷனோட அவர் வந்து பயணிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மணிரத்னமோடும் கமிட் ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் வந்து அவருக்கு இந்த வேலை சம்மந்தமாக கேளுங்கன்றார், படம் சம்மந்தமாக கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சொல்ல முடியும். இங்கே மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி தப்பாக நினச்சிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கிட்ட மட்டும்தான் அதை பயன்படுத்த. சீமான் போய் சந்தித்த போது கூட அரசியல் சம்மந்தமாக பேசும்போது அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லிட்டாரா, அரசியல் பேச வேண்டாம்னு சொல்லிட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால தான் சீமான் வந்து அவர் பேசும்போது கூட அரசியல் சார்ந்து பேச இல்லை நாங்கள் பெரும்பாலும் சினிமாவை பற்றி தான் பேசுவோம். முழுக்க சினிமாவை பற்றியும் உடல் நலத்தை பற்றி தான் பேசினாலும் தவிர அரசியல் பேசவில்லை. அரசியல் பேச்சு ஆரம்பிக்கும் போது அரசியல் பேச வேணான்னு முடிவு பண்ணிட்டார். யார் சொன்னது? யார்? ரஜினி. அப்போ சீமானுக்கும் அதுதான், வீட்டுக்குள்ளே அதான் பதில். பொதுவெளியிலையும் அரசியல். ஏன்னா அரசியலால் அவர் அந்தளவு காயப்பட்டிருக்கிறார் கடந்த காலத்தில். அதனால் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டு போயிடும். ஒரு மனிதனுடைய இறுதி காலங்கள் அதில் எதுக்கு எல்லாரோடும் நம்ம வந்து இணக்கமாக இருந்துட்டு போவோம்? ஏன் நம்ம அது தேவையில்லாமல் அரசியல் பேசி அதை ட்ரோல் பண்ணி சும்மாவே இங்கே வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அவர் என்ன பேசினாலும் அதை அரசியலாக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், மேடையில் ஒரு சாதாரண வார்த்தையை பயன்படுத்தும் போது திமுக மேடையிலேயே அதை ஒரு மூத்த அமைச்சரே வந்து அதை வந்து அவர் அசிங்கப்படுத்தினாரா இல்லையா? நடந்துச்சு. அவர் எதுக்கு அந்த நிலைமை? அவர் மேடையில் சொன்னது ரொம்பவும் யதார்த்தமாக ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் அதுவே என்ன கேட்டால் சீனியர் ஜூனியர்ன்ற அடிப்படையில் வந்து சீனியர்கள் வந்து வழிவிடணும்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் உடனே சினிமாவுக்கு மையப்படுத்தி பேசி அவரை வந்து அவர் எங்கேயாவது வழிவிடாமல் மறுத்துருக்கிறாரா? காம்படிட் பண்ணுறாரு சார். ரஜினி வந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட காம்படிட் பண்ணுறாரு, விஜயோட காம்படிட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! 75 வயசில் வந்து ஒரு பாதி வயசு கூட இல்லாத ஒரு நபர்கள்கிட்ட வந்து அவர் வந்து காம்படிட் பண்ணுறாருல, அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும். இதை தாண்டி நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாநில கண்ணோட்டத்திலையோ இல்லை மொழி சார்ந்து கண்ணோட்டத்திலையோ நம்ம பார்க்க தேவையில்ல. ரஜினிகாந்த் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டோட சொத்து. அவர் ஹிந்திக்கு போனார், அங்கேயே அவரால் டேரா போட்டு உட்காந்துட்டாரா? இல்லை. எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து தமிழ்நாட்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னை கேட்டால் வந்து அவர் சொன்னது சரியான பதில். மேலும் அரசியல் வந்து கேள்வி கேட்காம அவர் அரசியலே அவாய்ட் பண்ண அந்த மேடையிலேயே என்ன சொன்னார், ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஏவா வேலு புத்தகத்தை வெளியிட்டார். அப்போ தான் இந்த சர்ச்சை ஆகுது திமுக மேடையில். அப்போது என்னை கூப்பிட்டாங்க, நானும் வந்துட்டா ஏதாவது பேசணும், அப்போது பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. அப்போ அவர் எது வாயிலிருந்து வரக்கூட அத்தனை வார்த்தையுமே அரசியல் ஆகும்போது உண்மையிலே உள்ளபடியே வந்து துரைமுருகன் அவரை ரொம்பவும் வந்து காயப்படுத்திட்டாரு வெளியில்.
அது முதலமைச்சர் அவர்களுக்கும் கவனத்துக்கு போயிட்டு முதலமைச்சரே வருத்தப்பட்டாருன்னு கூட தகவல் இருக்குது. ஏன் ரஜினியை வந்து இப்படி பேசிட்டாரு துரைமுருகன் சொல்லிட்டு. இருந்தாலும் மூத்த அமைச்சர் அது வந்து அதுக்கப்புறம் அவர் விட்ரா பண்ணிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு மேடையிலேயே சங்கடப்படுத்தும் போது எதுக்கு நம்ம வந்து ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது அவருக்கு, எதுக்கு இந்த மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்தை அவர் சொல்ல போய் தேவையில்லாமல் அரசியல் ட்ரோல் ஆகும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். என்ன கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுறது தான் கரெக்ட். இங்கே கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல ஒரு படி மேலே போனால் நீதிமன்றம் கண்காணிக்குது, வழக்கு தனியாக வந்து எஸ்ஐடி போட்டு அதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. தேசிய மனித உரிமை பெண்கள் அமைப்பான அதை வந்து விசாரிக்குது. ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் விசாரணைகள் நடந்துகிட்ருக்கு சார். அதனால் இதில் வந்து கருத்து கேட்குறதே முதல் கேட்டே இருக்க வேண்டாம். பட் கேட்டது வந்து தப்பு இல்லை. அந்த கேட்டதுக்கு அவர் சொன்னது கேட்டால் அரசியல்னு சொல்லி சொன்னார் இல்லையா, உண்மையாக வந்து அரசியல் தான் ஆயிடுச்சு. அது வந்து அவர் ரியாக்ட் பண்ணது கரெக்ட். அவர் ரியாக்ட் பண்ணதில் எந்த விதத்துலையும் தவறு இல்லை, தவறு கிடையாது. அது சரியானது தான். அது இல்லைனா அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா யாகவ் அது வந்து ட்ரோல் ஆகும், தேவையில்லாமல் அவர் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்கு வந்து தொழிலில் கமிட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பார்த்துருக்கோம், அவர் வாயத்தை எது பேசினாலும் அது அரசியல். ஆமாம், கண்டிப்பாக வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் கூட நான் பார்த்துட்டேன், சமீபத்தில் பார்த்துட்டேன். அது மீடியாக்களுக்கும் அது அவ்வளோ சரியானதாக இருக்காது. ஏன்னா வாயிலிருந்து வர அத்தனையுமே வந்து ஒரு கண்டென்ட் மேக்கிங் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அது சரியாக வராது. அதனால் அவர் அவாய்ட் பண்ணிக்கணும் தான் கரெக்ட். ரஜினி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு திறந்த என்ன சொன்ன புத்தகமாக தான் இருக்கிறார், வெளிப்படையாக வரும். இங்கே நான் மீண்டும் கூட சொல்கிறேன், பல பேர் பத்திரிக்கையை சந்திக்க மாட்டேன்றான்ல. விஜய் எடுத்துங்க, அரசியல் கட்சி தொடங்கியாச்சு, இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை சந்திக்கல. ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வெளியில வந்து என்ன விஷயத்துக்காக போனேன் கூட அவர் சொல்லல. அப்போ அந்த வகையில் ரஜினி வந்து ஏதாவது பவுன்சர் வச்சுக்கிட்டு பத்திரிகை வந்து தள்ளி விட்டாரா? நடிகை நயன்தாரா அவங்களுக்கு அடுத்தடுத்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ தனுஷ் அவர்கள் தொடர்ந்த விக்கல் சார்ந்த சிக்கல்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. இப்போ சந்திரமுகி படத்துல உள்ள சில காட்சிகளை வந்து அவங்களோட அந்த விக்கல்னா என்னன்னு தெரியுமா? தெரியுது, விக்கியால பிரச்சனை தான் விக்கல். அதான் சொல்றேன். ரைட். அவங்க சார்ந்த அந்த ஒரு விஷயத்துல ஸோ சந்திரமுகியோட ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வழக்கு திறந்திருக்காங்க. 5 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வழக்கு திறந்திருக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய சரி ஒன்று யாருமே சொல்கிறேன், இன்னொருத்தருடைய உரிமையை வந்து நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல, அவங்கள்ட்ட கேட்கணும்ல, அவங்க கொடுத்தா தானே எடுக்க முடியும். இன்னொருத்தரோட உரிமை. நீங்கள் அந்த படத்தில் நடிக்கும்போது வளர்ந்து வர நடிகை தான் வச்சுங்களேன், அந்த காலகட்டம். அந்த படத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன கால்ஷீட், என்ன உங்களுக்கு வந்து கால்ஷீட் பேசப்படுதோ பேமெண்ட் வந்து அதை அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டீங்க, நீங்கள் படத்தை நடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் உங்களுக்கு எந்த உரிமை இல்லைல்ல, தானே கரெக்ட். படத்தில் நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த அதோட உங்கள் சாப்டர் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அவங்க படம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து யார், சிவாஜி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, எந்த படத்தில் இவங்க நடித்தாலும் நீங்கள் நடிச்சிட்டிங்கன்றதுனால உரிமை எடுத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறீங்க, அது வியாபாரம் ஆகுதுல்ல, அது நான் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க காட்டுறீங்க நீங்கள் இல்லை. அப்போது அதுக்கு ஒரு ரேட்டு விற்கிறீங்கல்ல. அப்போ அந்த படத்தை எடுக்கும்போது அதில் சில காட்சிகள் எடுக்கிறீங்கன்னா சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட கேட்கணும்ல. இப்போ நம்ம தனுஷ் மட்டும் நம்ம எடுத்து பேசுகிறோம், தனுஷ் கேட்டாருன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறோம். நீங்கள் தனுஷ் அப்படி இப்படி, நீங்கள் அப்பாவால் வந்தீங்க, அண்ணனோட வந்தீங்க, தம்பியோட என்னென்னலாம் பேசுனீங்களா இல்லையா? இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதே தானே பிரச்சனை. உரிமையாக இப்போ நீங்கள் ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருந்தீங்க, பல கணவர்களை நீங்கள் வந்து கணவர்களோடு நீங்கள் இருந்தீங்க, பல பெண்களுடைய கணவர்களோடு நீங்கள் இருந்தீங்க. மனைவிகள் யாரும் கிளைம் பண்ணல, டிவோர்ஸ் தான் பண்ணாங்க. உங்கள்கிட்ட நியாயமாக உங்கள் தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டுருக்கணும், இல்லை நோட்டீஸ் அனுப்பிடுங்க ஏதோ. ஆனால் இங்கே கணவர்களே அவங்க பலவீனப்படும் போது மனைவிகள் வந்து விட்டு ஒதுங்கிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிச்சயமாக பிரபுதேவெல்லாம் அப்படி தான். இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு, நயன்தாராவில். ஆனால் நீங்களே சொன்னீங்க. அப்போது அந்த இடத்துல உரிமை கொள்ளக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா விலகி போகிறாங்கன்றதுனாலே நீங்கள் சினிமாவே நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாதுல்ல. நீங்கள் பல கணவர்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தீங்க, அவங்க கணவரில் பல பெண்களோட கணவர்கள் நீங்கள் ஆட்டையை போட்டிங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை அந்த மாதிரி இதையும் விட்டு இதையும் வந்து நீங்கள் படத்தையும் நீங்கள் அப்படி எடுக்க முடியாதுல்ல, படம் வேற இல்லை. ஒருத்தருடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள கேட்காம நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது. இப்போ கேட்டிருக்கோம், நம்ம கேட்டிருந்தாலும் அவங்க பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தெரிவிக்கல சார். கேட்கணுமா வேணாமா?
கட்டாயம் அப்போ என்ன திமிர் தானல்ல இது? பணத்திமிரோட அடையாளம் தானே இது. நயன்தாராவுக்கே உள்ள பணத்திமிரோட வெளிப்பாடு இது. எல்லாமே யாரு? எல்லாம் நம்ம டேபிள் கீழே இருக்கிற பசங்க தானே. அப்படி தானே ஆயிடுது. எல்லாமே யாரு அப்படின்ற ஒரு அலட்சியம் தானே ஆயிடுது. எல்லாம் நம்ம காலு கீழே தான் எல்லாமே. நம்ம யார் தெரியல, லேடி சூப்பர் ஸ்டார். நம்ம எவ்வளோ உலகமே நம்ம காலடியில் இருக்குது, எல்லாரும் சொல்லுற பசங்க. ஏன்னா அப்படி அப்படி ஒரு பார்வை அவங்களுக்கு எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பல மூத்த நடிகர்கள் எல்லாமே வந்து நயன்தாரா பார்த்து சொல்லுற பசங்களாக இருக்கிறானுங்க. மூத்த நடிகர்களே சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களாம் யார் இவனுங்க, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், தான் தாங்கிற ஒரு ஆணவம், தான்ற திமிர்த்தனம், தனக்கு கீழே தான் எல்லாருன்றது. இப்போ அது ஒரு கட்டத்தில் வந்து கேட்டினா அதுக்காக நீங்கள் எல்லாருடைய உரிமையை நீங்கள் எடுத்துக்க முடியாதுல்ல சார். எல்லாருடைய உரிமையை நீங்கள் எடுத்துக்க முடியாதுல்ல. நிச்சயமா முறையாக நீங்கள் அனுமதி கேட்டிருக்கணும். நீங்கள் ஒரு எல்லாத்தையும் ஒரே மாதிரியும் எடுத்துக்க முடியாது. பல பேர் வந்து உங்களை வந்து கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறாங்க, உங்களை பொருட்படுத்தலை. நம்ம வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, இருக்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் வரைக்கும் பார்த்துக்கலாம் சொல்லி பல பெண்கள் வந்து தன் கணவன் வழிமாறி போனாலும் விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையை சதஞ்செல்லாம் போயிருக்கு நிறைய பேருக்கு. வெளியே சொல்லிக்காமல் இருக்கானுங்க எல்லாம். நீங்கள் என்னென்னா வந்து சீனை போட்டுக்கிறீங்க, லேடி சூப்பர் ஸ்டாரு, பயோகிராஃபி, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து இங்கே பல பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையே வந்து பல பேருடைய கண்ணீரில் தான் இருக்குது. இதுதான் உண்மை. நயன்தாரா வாழ்க்கை யாரோட கண்ணீரில் இருக்குது? பல பெண்களுடைய கண்ணீரில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதை முதல்ல உணரணும். இண்டஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை இது. நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? இண்டஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. சினிமா இண்டஸ்ட்ரியே அப்படி தான், எல்லாம் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு வந்து இல்லை இன்னொருடைய பெண்ணோட கணவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியே இப்படி தான் இருக்குன்னுலாம் சொன்னவங்க. அப்போது உங்கள் பார்வையே வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மேலே வேறு விதமாக இருக்குது. நல்ல பார்வை இல்லை பேசுகிறாங்கன்றீங்களா? ஆமாம், நல்ல பார்வை இல்லை. சினிமா பற்றிய பார்வையே உங்களுக்கு நல்ல விதமாக இல்லை. நீங்கள் வெறும் சந்தித்த நடிகர்களை பற்றியே உங்களுடைய பார்வை இருக்குது. அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்கிறது மறந்துட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன் கால் கீழே இருக்குது. நாம் சந்தித்த மனிதர்கள் தான் இண்டஸ்ட்ரின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சினிமான்றது கடல் அது. அதனால் நான் சொல்கிறேன், இங்கே இவங்களுடைய அந்த பார்வை வந்து வேறு விதமாக இருக்குது, ஒரு நெகட்டிவான பார்வையில் இருக்குது. அதனால் வந்து கேட்டால் ஈஸியாக இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் நியாயம் இருக்கா? நீங்கள் பாட்டுன்னு வந்து உங்கள் பயோகிராஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அத்தனை படத்தை வந்து நீங்கள் விட்டு காட்சி பண்ணால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாங்கல்ல, உங்களுக்கும் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் அது தப்பு தான். அது திமிர்த்தனம். அது தான்ற திமிர்த்தனத்தில் தான் இப்படி செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் அந்த படத்தை வந்து இன்னும் என்னென்ன காட்சிலாம் இருக்குதுன்னு பார்த்து எல்லாரும் கூட அடுத்தடுத்து போவாங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தனுஷ் போனார், இப்போ இவங்க போகிறாங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் பலரும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல பேர் அதை முழுமையாக பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான், அது படமே முதல்ல வியாபாரமாகனு கூட கேள்விப்பட்டிருக்கோம். படமே கூட இன்னும் சரியாக அது வியாபாரம் ஆகலை, கேஸில் போய் மாட்டிக்கிச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை சரி, அதே சவுண்டாக சொல்லுங்கள். அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி சார்.